இது மகிமை நேரம். இந்த 5வது நாளிலும் கூட நாம் எதில் மாதிரியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தியானிக்க இருக்கின்றோம். கடந்த 4 நாட்களும் நாம் எதெல்லாம் மாதிரியாக இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம தியானித்தோம்ல. இன்னைக்கு இந்த 5வது நாளிலே நாம் எதில் மாதிரியாக இருக்க வேண்டுமா? ஆவியில் மாதிரியாய் இருங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் என்று சொல்லி. நம்முடைய ஆவியின்படி நடக்கிறது அப்படின்னு சொன்னால் நமக்கு நிறைய பேருக்கு அது ஒரு புரியாத ஒரு வார்த்தையாக இருக்கிறது இல்லையா? அப்போ அந்த ஆவியின்படி நடக்கணும் அப்படின்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றிருந்தால் மாத்திரமே அந்த ஆவியான வேதம் சொல்லிருந்து ஆவியானவர் எல்லாவற்றையும் குறித்து உங்களுக்கு போதிப்பார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ அந்த ஆவியானவர் நமக்கு போதிக்கும் போது நாம் அவருடைய போதனையின்படி நாம் நடந்தோம்னு சொன்னால் அதுதான் ஆவியின்படி நடக்கிறவர்கள். அந்த ஆவியானவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறாரோ அதன்படி நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் அதுதான் நான் ஆவியின்படி நடக்கிறவர்கள். பாருங்க, நம்ம அநேக வேளைகளில் சில இடங்களுக்கு போக வேண்டாம் என்று நம்ம பவுல் அவர் எழுதும்போது, நிருபங்கள் எழுதும்போது எழுதுவார், சில இடங்களுக்கு நான் போகணும்னு நினச்சிருந்தேன், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என்னை தடை பண்ணி விட்டாருன்னு சொல்லி. பாருங்க, சில இடங்களுக்கு நம்ம போகணுன்னு ஆசைப்படுறோம், ஆனால் சில தடங்கல்கள் யாரும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்ம எச்சரிக்கப்படுகிறோம். சில காரியங்களை பேசணும்னு சொல்லி நினைக்கிறோம், நிறைய வேளைகளிலே ஆவியானவர் அந்த வார்த்தையை நீ பேசாத அப்படின்னு சொல்லுவார். நிறைய வேளையில் நம்முடைய வாழ்க்கையில அந்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நம்ம ஆவியிலே மற்றவர்களுக்கு மாதிரியாக இருக்க முடியும். அந்த ஆவியானவர் இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோமா? நாம் பெற்றிருந்தால் மாத்திரமே நாம் மாதிரியாய் பிறருக்கு மாதிரிகளாய் நாம் வாழ முடியும். அந்த ஆவியானவரை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் வாஞ்சிப்போம் என்று சொன்னால் அவர் மிக அருமையாக நமக்கு போதித்து நாம் நடக்க வேண்டிய பாதைகள் எல்லாவற்றையும் நமக்கு அவர் கற்றுத்தருவார். இந்த பக்கம் போ, இந்த பக்கம் போகாத, இந்த நண்பர்களோடு சேரு, இந்த நண்பர்களோடு சேராத, இந்த வார்த்தைகளை பேசு, இந்த வார்த்தைகளை பேசாத, எல்லாவற்றையும் குறித்து ஆண்டவர் ஒரு மனிதனோடு பேசுவதை போல நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே பேசுகிறவராக இருக்கிறார். அந்த அனுபவம் நமக்குள் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய பாதைகள் எல்லாம் செவ்வையான பாதைகளாக இருக்கும். அதுதான் ஆவியிலே மற்றவர்களுக்கு மாதிரியா இருங்கள் என்று சொல்லி நாம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இன்னைக்கு நான் ஏசப்பா பிள்ளைன்னு சொல்லி நம்ம மார்தட்டி பேசலாம், ஆனால் அவருடைய ஆவி அவருக்குள் நமக்குள் இல்லை என்று சொன்னால் நாம் அவருடைய பிள்ளைகள் அல்ல. நாம வெளிப்பிரகாரம் பேசலாம், ஆமா நானும் ஆலயத்துக்கு போறேன், நானும் கிறிஸ்தவன், நானும் ஏசப்பா பிள்ளைதான் அப்படின்னு சொல்லி பேசலாம். ஆனா அந்த ஆவியானவர் உன்னோடு கூட அல்லது என்னோடு கூட இல்லை என்று சொன்னால் நாம் அவருடையவர்கள் அல்ல. நாம் இந்த உலகத்தின் பிள்ளைகளாகத்தான் நாம் இருப்போம். அப்படி அவருடையவர்களாக நாம் வாழும்போது மாத்திரமே நாம் மாதிரியாக இருக்க முடியும் இல்லையா? வேதத்தில் அநேக பரிசுத்தவான்கள் தேவ ஆவியினாலே நடத்தப்பட்டு மேலான ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறார்கள். எப்போது அந்த ஆவியானவரால் அவர்கள் நடத்தப்படும் பொழுது, நாம் அந்த ஆவியானவருக்கு முற்றிலுமாக நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் மிக நேர்த்தியாய் நம்மை நடத்துவார். நாம் மற்றவர்களுக்கு ஒரு மாதிரிகளாய் என்ன செய்வோம்? மாறிவிடுவோம். பாருங்க, தானியேல் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல நாம் வாசிக்கலாம். பாருங்க, அந்த அதிகாரத்திலே வாசிக்கிறோம், அந்த ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் அவர் ஒரு சொப்பனம் காண்றார். அந்த சொப்பனத்துல தான் கண்ட சொப்பனத்தை ஒவ்வொருத்தட்டையா சொல்றாரு. அவங்க அரண்மனையில் உள்ள பெரிய பெரிய ஜோசியர்கள் ஒவ்வொருத்தரிடம் நினைச்சார் சொல்றாரு, இந்த சொப்பனத்தை நான் இப்படி பார்த்தேன், அதனுடைய அர்த்தத்தை எனக்கு யாராவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தன் நாடுகளில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு கேட்குறாரு. இப்படி ஒரு சொப்பனை நான் கண்டேன், அதனுடைய பொருள் என்ன, அதனுடைய அர்த்தத்தை எனக்கு யாராவது சொல்ல மாட்டீங்களா? யாராலையும் என்ன செய்ய முடியல, சொல்ல முடியல. ஆனால் அந்த தானியேல் என்ன செய்யறாரு, வரவழைக்கப்படுகிறான் சிறைச்சாலையிலிருந்து. அந்த தானியேலை யார் மூலமாக? அந்த பானபாத்திரக்காரன் அந்த 2 வருஷத்துக்கு பிறகு ஞாபகம் வச்சு அவன் சொல்றான், ஆமா நானும் இருந்தேன், நான் ஜெயில இருந்தேன் அப்படின்னு சொல்றான் இல்லையா? பாருங்க, அந்த யோசேப்பை குறித்தும் அந்த பானபாத்திரக்காரன் அப்படி சாட்சி சொன்னா, இந்த தானியேலை குறித்தும் பாருங்க ராஜாவினிடத்துல கொண்டு வரப்படுகிறான். உங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட நீ சிறையாக பிடித்து கொண்டு வந்த ஒரு தானியேல் என்ற ஒரு வாலிபன் இருக்கிறான்,
அவன் ஒருவேளை நீங்கள் உங்கள் சொப்பனத்தை அவன்கிட்ட சொன்னீங்கன்னா அவன் உங்களுக்கு பொருள் சொல்லுவான்னு சொல்லி மற்றவர்கள்லாம் சொல்கிறாங்க. உடனே தானியேல் வரவழைக்கப்படுகிறான். உடனே அவன் சொல்கிறான், அவன் சொல்லுறான், தானியேலே, பரிசுத்த தேவர்களுடைய ஆவி உனக்குள் இருக்கிறதாமே, உன்னால் அந்த சொப்பனத்தினுடைய பொருளை கூற முடியுமாமே என்று சொல்லி அந்த ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் சொல்லுகின்றார். பாருங்க, அப்போ அவனுக்கு தெரியுது அந்த ஆவியானவராலே நடத்தப்படுகிற அனுபவம் இந்த தானியேலுக்குள் இருக்கிறது. அந்த ஆவியானவர் தானியேலுக்குள் இருந்து இயக்குகிறார் என்று சொல்கிற ஒரு நம்பிக்கை அன்றைக்கு நேபுகாத்நேச்சாருக்கு இருந்தது. இன்றைக்கு நம்மை பார்க்கிறவர்கள் பரிசுத்த ஆவியானவர் இவனோடு இருக்கிறார் என்று சொல்லி நம்முடைய நடக்கையை வைத்து சொல்ல முடியுமா? நம்முடைய ஆவியிலே நாம் மற்றவர்களுக்கு மாதிரியா இருக்கின்றோமா? அதே போலவே யோசேப்பும் கூட ஆதியாகமம் 41:38 பார்வோன் ராஜா யோசேப்பை பார்த்து சொல்லுகின்றான், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவர் உண்டோ என்று சொல்லி. பாருங்க, யோசேப்பை குறித்து பார்வோன் ராஜா அறிக்கை சொல்லுகிறார். அதே மாதிரி தானியேலை குறித்து நேபுகாத்நேச்சார் ஒரு நல்ல ஒரு சாட்சியை கூறுகிறார். இன்னைக்கு நம்மை பார்க்கிறவர்கள் இப்படிப்பட்ட சாட்சியை, தேவ ஆவி இவளுக்குள் இருக்கிறது, தேவ ஆவியானவரால் இவன் அல்லது இவன் நடத்தப்படுகிறார் என்று சொல்கிற ஒரு சாட்சியான அனுபவம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? அப்படிப்பட்ட ஆவியிலே மாதிரியா இருக்கக்கூடிய அனுபவம் முதலாவது நமக்குள் இருக்கிறதா என்று சொல்லி நாம் யோசித்து பார்ப்போம். பாருங்க, சங்கீதம் 32:2 எவனுடைய ஆவியில் கபடமில்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். இன்னைக்கு நம்முடைய ஆவி கபடம் நிறைந்ததாக இருந்தென்று சொன்னால் ஆவியானவர் நம்மோடு கூட இருக்க முடியாது இல்லதா? எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ, புறாவை போல கபடற்ற மனதுடனே கூட நாம் இருந்தோம் என்று சொன்னால் நம்ம ஆவியிலே நாம் பிறருக்கு மாதிரிகளா இருக்க வேண்டும். இன்னும் கூட பாருங்க, நீதிமொழிகள் 11:13 ஆவியில் உண்மை உள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். நமது ஆவி உண்மை உள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். தேவ ஆவியை பெற்று பிறருக்கு ஆவியிலே நாம் மாதிரிகளாய் வாழுவோம். நம்முடைய ஆவியில் உண்மை உள்ளவர்கள் காரியத்தை அடக்குறான். நமக்கு சில விஷயங்கள்லாம் நம்ம வெளியிடத்துல வேலை பார்க்க போகும்போது ஒவ்வொரு மனிதர்களையும் பற்றி நம்ம நிறைய புரிந்து கொள்வோம்ல, ஒவ்வொரு மனுஷனை பற்றி நமக்கு தெரியும். ஆனா அவங்களை குறித்து நம்ம வெளியில மற்றவரிடத்துல என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. நம்ம ஆவியில அடக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். தவறான வார்த்தைகள், வீணான வார்த்தைகள் அந்த மனிதர்களை குறித்து நாம் பேசக்கூடாது. நம்முடைய வாயின் வார்த்தைகளை மிக கவனமா இருக்க வேண்டும். ஆவியை அடக்குகிற அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். ஆவியானவரோடு நாம் பேச வேண்டும். ஆவியானவரே, நான் எதை பேச வேண்டும், நான் எதை மற்றவரிடத்துல நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எதை குறித்து நான் பேச வேண்டும், எல்லா காரியங்களையும் நம்ம ஆவியானவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் வாழும் பொழுது நம் ஆவியிலே மற்றவர்களுக்கு பிறருக்கு நாம் மாதிரிகளாய் காணப்படுவோம். அப்படிப்பட்ட கிருபையை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். என்று சொன்னால் நம்முடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நாம் வெளியிலே செல்லும் போது, உலகத்திற்குள்ளாக நாம் செல்லும் பொழுது அநேக மனிதர்களை நாம் சந்திக்க நேரிடுகிறது. அநேக மனிதர்களோடு பேசுகின்ற வாய்ப்புகள் நமக்கு வருகிறது இல்லையா? அந்த நேரங்களிலெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கணும், ஏசப்பா நான் யார்கிட்டெல்லாம் பேசணும், உம்முடைய நாமம் மகிமைப்பட நான் பேசணும், என்னுடைய வாயின் வார்த்தைகள் ஆண்டவரே பிரயோஜனம் உள்ளதாக இருக்கணும் என்று சொல்லி நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கும்போது ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பாரா என்று சொன்னால் நாம் கடந்து போகிற ஒவ்வொரு இடங்களிலும் அவர் நம்மோடு கூட இருந்து எந்த மனிதர்களை பார்க்கும் பொழுது இந்த வார்த்தைகளை பேசு, இந்த காரியங்களை குறித்து சிந்தி என்று சொல்லி ஆவியானவர் மிக தெளிவாக போதிப்பார். அப்படிப்பட்ட கிருபையை தர நம் ஆவியிலே மாதிரிகளாய் இருக்க நாம் ஜெபிப்போமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் அன்புலே சாமி, இந்த 5ஆம் நாளின் காலவேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோமையா. இந்த நாளிலும் கூட அப்பா நாங்கள் ஆவியிலே மாதிரியா இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தியானித்தோமையா. ஆண்டவரே, நாங்கள் நம்முடைய ஆவியை நாங்கள் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக நாங்கள் வாழும் பொழுது மாத்திரமே நாங்கள் ஆவியிலே மாதிரிகளாய் நாங்கள் நடக்க முடியும். ஆண்டவரே அப்பா, நாங்கள் இந்த உலகத்தின் ஆவியை பெற்றவர்களாக அல்ல ஆண்டவரே அப்பா, நாங்கள் உம்முடைய ஆவியை பெற்று அந்த ஆவியானவர் எங்களுடைய உள்ளத்திலே தங்கியிருந்து எங்களுக்கு எல்லா காரியங்களையும் நீர் போதிக்கிறவராக இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, அன்றைக்கு தானியேலை குறித்து நேபுகாத்நேச்சாரும் ஆண்டவரே யோசேப்பை குறித்து பார்வோனும் மிக அருமையாக சாட்சி சொன்னாங்களப்பா. தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவர் உண்டோ என்று சொல்லி அப்படிப்பட்ட ஆண்டவரே ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நாங்கள் ஆண்டவரே ஆவியானவரை பெற்று நாங்கள் வாழ எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். என்னுடைய ஒவ்வொரு காரியங்களிலும் நாங்கள் மற்றவர்களுக்கு மாதிரிகளாய் இருக்க, எடுத்துக்காட்டுகளாய் இருக்க, உதாரணங்களாக இருக்க ஆண்டவரே நீ எங்களை எடுத்து பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம்.
ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களை மற்றவர்களுக்கு மாதிரிகளாய் ஆண்டவர் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறீர் சாமி. நாங்கள் அதிலே நடந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியே எங்களுடைய வாழ்க்கையில் நீ நிலைநிறுத்த போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.